உன்ன முடிச்சு விட்டுர்றோம்ன்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராமே வந்து மொத்தமா டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். வந்துட்டு Facebookக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவ ஒரு பக்கம் லாகின் பண்றா, அந்த பக்கம் இன்னொருத்தவங்க லாகின் பண்றாங்க. என்னதான் நடக்குது இந்த அக்கவுண்ட்லன்னு சொல்லி Facebookல என்ன பண்ணாங்க, என்னோட அக்கவுண்ட்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களால ஃபுல்லா வந்து என்னோட Facebook ஹேக் பண்ண முடியல. நானும் லாகின் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா, மொத்தம் 21 பேர் வந்து என்னோட Facebook அக்கவுண்ட்ல வந்து லாகின் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் லென்த் வீடியோ போட்டு. என்னோட Instagram அண்ட் Facebook எல்லாம் வந்து அரவுண்ட் ஈஸ்டர் டைம் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. Facebook வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். Instagram வந்து 99% சான்ஸ் இல்ல ரெக்கவர் பண்றதுக்கு. இன்னும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். 1% சான்ஸ் தான் இருக்கு. ஏன் வந்து நான் இம்மீடியட்டா வீடியோ போடல, ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுவும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து என்னோட Instagram வந்து ஹேக் பண்ணாங்க அப்படின்றதும் வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஈஸ்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லோவஸ்ட் ஃபேஸ்ல நான் வந்து இருந்தேன். இல்லன்னா இத மாரி லிங்க் போய் நான் கிளிக்கே பண்ண மாட்டேன். அவ்ளோ ஸ்மார்ட்டா வந்து ஹேக் பண்ணாங்க. அண்ட் இத ஹேக் பண்ணது வந்து ஒரு தமிழ் பையன். இது வந்து எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்றதும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்தும் ஒரு பேட் நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து அதுதான். என்ன பிரச்சனைனாலும் அப்படியே வந்து டென்ஷன் ஆக மாட்டேன். ரிலாக்ஸ்டா வந்து யோசிப்பேன். ஸோ அதனாலேயே நான் வந்து நெறைய பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துருவேன். பட் இந்த டைம் வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்தும் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது. அதனால வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. நான் அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ் வந்து பிரேக் எடுத்துடலாம். எதுவுமே வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 2 வீக்ஸாவே நான் வந்து Instagramல எதுவுமே ஸ்டோரி போடல. ஒரே ஒரு ஃபுல் லென்த் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஹேர் கட் வீடியோ. ஸோ அது மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் Instagramக்குள்ளே லாகின் பண்ணேன். ஸ்டோரியில போஸ்ட் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருந்தது. அதாவது அவங்க பார்த்தா ஒன் ஆஃப் மை ஃபாலோவர் பொண்ணு தான். அண்ட் 1 இயர் முன்னாடி நாங்க வந்து பேசியிருக்கோம். கான்வர்சேஷன் வந்து இருந்திருக்கு. ஒரு நல்ல கான்வர்சேஷன் தான் இருந்தது. யாரு என்ன லிங்க் அனுப்பியிருந்தாங்கன்னா, ஒரு குக்கிங் காம்படிஷன்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். கொஞ்சம் வோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தது. அ அப்புறம் வந்து பார்த்தா காமன் ஃபாலோவர்ல வந்து என்னோட கொலீக்கோட பேரு, இன்னொரு ஃப்ரெண்டோட பேரும் வந்து இருந்தது. அதனால சரின்னு சொல்லி கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். இது வந்து முடிஞ்சுது. என்னோட அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். எப்படி அது பண்ணேன்னு தெரியல. நான் பண்ணிட்டேன். மேபி அவங்க வந்து தெரிஞ்சவன் என்னோட ஃபாலோவர் பேர்லேருந்து வருது. இன்னொரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஸோ ஃபுல்லா என் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஏன்னா YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏகப்பட்ட மெயில் வரும். ஹேக் பண்றதுக்கு. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இல்லன்னா ஈஸியா வந்து அக்கவுண்ட் வந்து தூக்கிடுவாங்க. அதில வந்து ஆனா நான் YouTubeல வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்கேன். அதனால அவ்வளோ சீக்கிரத்தில வந்து ஹேக் பண்ண முடியாது. பட் Instagram, Facebook எதுவுமே வந்து நான் பண்ணல. அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சது அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெக்கவர் பண்றதுக்கு வந்து Instagramல ஆப்ஷன் இருந்தது. நான் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணா என்னோட ஃபேஸ் வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா டைரக்ஷனும் திருப்பி வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா என்னோட வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். அதனால யாரையாவது கேட்கலாம். கேட்டுட்டு வந்து நம்ம இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அரவுண்ட் 6:00 இருக்கும். இந்தியால வந்து லேட் நைட். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சில பேர் வேண்டான்றாங்க. ஒரு சில பேர் பண்ணுனாங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போதே அங்க வந்து என் அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி என்னோட ஸ்டோரீஸ்லலாம் பிட்காயின் பத்தி, ட்ரேடிங் பத்தி நெறைய என்னென்னவோ லிங்க்ஸ் பத்தி போட ஆரம்பிச்சாங்க. இம்மீடியட்டா நான் வந்து Facebookக்கும், Instagramமும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ Facebookல போயிட்டு நான் வந்து ஸ்டோரி போஸ்ட் பண்ணிட்டேன். என் அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது Instagramல இருக்கிறவங்களுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்க போய் போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போஸ்ட் வந்து பண்ணேன். அப்புறம் YouTubeல வந்து கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணேன். அப்ப நான் வீடியோ போடுறேன். மன நிலைமையில இல்ல. பயங்கர அப்செட்ல இருந்தேன். நைட் டைமு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி ரெக்கவர் பண்றதுன்னும் தெரியல. ஸோ நைட் ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல. அந்த ஈஸ்டருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நெறையா நாள் இங்க லீவு. ஸோ நிம்மதியா இருக்கலாம். ட்ராவல் பிளான்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டு, ஒண்ணுமே இந்த பிரச்சனைனால எங்கேயுமே என்னால போவும் முடியல. ஸோ அந்த ஹாலிடே ஃபுல்லுமே வேஸ்ட்டா போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யார வந்து கேட்கறது? எப்படி வந்து ரெக்கவர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி டிவோ வந்து என் சேனலோட வந்து வொர்க் பண்ணாங்க. ஸோ நாங்க வொர்க் பண்ணனால டிவோல எனக்கு ஒரு சில பேர் தெரியும். டிவோ வந்து நெறைய யூடியூப் சேனல்ஸோட கூட இப்ப கூட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப வந்து நாங்க வொர்க் பண்ணல. பட் முன்னாடி தெரிஞ்சனால, அவங்களுக்கு இத பத்திலாம் நெறைய தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். அங்க விஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவங்க இம்மீடியட்டா எனக்கு வந்து
ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்னோட Gmail அவங்கள அதுக்கப்புறம் கிரின்ற ஒருத்தர வந்து ரெஃபர் பண்ணாங்க. அவரு கூட தான் வந்து ஃபுல்லு கால்ல இருந்தேன். ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க் யூ சொல்லணும். இல்லன்னா இப்ப என் Facebook, Gmail கூட இருந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, என்னோட Gmailல போயிட்டு பாஸ்வேர்ட் மாத்துனேன். அதுக்கப்புறம் Gmailல வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணி இத சேவ் பண்ணேன். ஸோ ஏதாவது உங்களோட அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட மெயில் வந்து சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் Facebook உள்ள போனேன். Facebookல வந்து அவங்க கைட் பண்ணாங்க. உள்ள போய் பார்த்தா, அவங்க வந்து ஃபுல்லா ஹேக் பண்ணல. ஆக்சுவலா Facebookல வந்து எனக்கு மெசேஜ் வந்தது அன்னைக்கு நைட்டு. நான் பண்ண ஒரே நல்ல வேலை என்னன்னா, Facebookல வந்து மெசேஜ் வந்தது. இந்த மாரி சம்படி இஸ் ட்ரையிங் டூ லாகின் அப்படின்னு வந்தது. Instagramக்கு அது வரல. ஜஸ்ட் நோட்டிஃபை மாரி பண்ணிச்சு. யாரோ Apple ஃபோன்லேருந்து லாகின் பண்றாங்கன்னு நோட்டிஃபை தான் பண்ணுச்சு. என்னால அத ஸ்டாப் பண்ண முடியல. அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஹேக் ஆக போதுன்னு. பட் Facebookக்கு வந்து மெயில் வந்தது. அப்ப வந்து திஸ் இஸ் நாட் மீ அப்படின்னு ஆப்ஷன் குடுத்தோன்னே, அவங்களால ஃபுல்லா வந்து என்னோட Facebook ஹேக் பண்ண முடியல. நானும் லாகின் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா, மொத்தம் 21 பேர் வந்து என்னோட Facebook அக்கவுண்ட்ல வந்து லாகின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கைட் பண்ணாங்க, எப்படி எல்லாரையும் லாக் அவுட் பண்றதுன்னு. ஸோ அவங்க எல்லாரையும் லாக் அவுட் பண்ணிட்டு, என்னோட ஐடி மட்டும் இருந்தது. நான் லாகின் பண்ணி, பாஸ்வேர்ட் மாத்தி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். Facebookக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவ ஒரு பக்கம் லாகின் பண்றா, அந்த பக்கம் இன்னொருத்தவங்க லாகின் பண்றாங்க. என்னதான் நடக்குது இந்த அக்கவுண்ட்லன்னு சொல்லி Facebookல என்ன பண்ணாங்க, என்னோட அக்கவுண்ட்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. முன்னாடி நாள் நைட்டே வந்து எனக்கு இந்த மெயிலும் வந்தது. யுவர் இமெயில் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் மெட்டா. ஸோ என்னோட மெயிலே வந்து தூக்கிட்டாங்க மெட்டால இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணனால அப்பீல் பண்ண சொன்னாங்க. இம்மீடியட்டா அப்பீல் பண்ணேன். என்னோட ரெசிடென்ட் கார்டு, ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்றதுக்கு காமிக்கணும். ஸோ என்னோட ஐடி, ரெசிடென்ட் கார்டு வந்து காமிச்சேன் டென்மார்க்கோடது. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து என்னோட ஃபேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ லெஃப்ட் சைட், ரைட் சைட் எல்லா டைரக்ஷன்லயும் திருப்பி வந்து நம்ம ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து அவங்க எந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வெரிஃபிகேஷனுக்காக ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிடும்னு. வீடியோ நான் சப்மிட் பண்ணி 90 டேஸா, 180 டேஸா தெரியல சஸ்பென்ஷனுக்கு. அத மாரி ஏதோ சம் மெசேஜ் வந்தது Facebook. பட் இம்மீடியட்டா வந்து என்னால லாகின் பண்ண முடிஞ்சது. லாகின் பண்ணிட்டு நான் பார்த்தேன். அந்த 21 பேர் என்னோட லாகின் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிரின்றவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணாரு. இல்லன்னா எனக்கு இத பத்திலாம் சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க் யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து Instagramக்கும் இதே மாரி தான் ப்ராசஸ் அப்டின்னாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் Facebookல இது பண்ணல. அவங்க எல்லாரையும் லாக் அவுட் பண்ணி தூக்கி வெளிய போட்டுட்டு, நான் லாகின் பண்ணல. அதோட உன்ன முடிச்சு விட்டுர்றோம்னு சொல்லி என்னோட Instagramமே வந்து மொத்தமா டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இப்ப வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன யோசிச்சேன், நம்மளுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் கிடையாதுல்ல. அதனால வந்து பெருசா எதுவும் வீடியோ போட வேணாம். ஜஸ்ட் போஸ்ட் பண்ணாலே எல்லாரும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா, அன்னைக்கு நைட் எல்லாம் என்னால தூங்கவே முடியல. ஃபுல்லா என் ஃபோன் பீப் அடிச்சுட்டே இருந்தது. என்னாச்சு உங்க பேர்லேருந்து மெசேஜ் வருதுன்னு. ஏன்னா, என்ன ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இவெல்லாம் மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளை பண்ணியே தொலைக்க மாட்டாளேன்னு தெரியும். அதனால என்னடா இவளோட ஐடியிலருந்து ஹாய்லாம் மெசேஜ் வருதுன்னு எல்லாருக்கும் அப்பயே டவுட் வந்துருச்சு. எனக்கு மெயினா தூக்கி வாரி போட்டது எப்ப தெரியுமா? என்னோட லிங்க்டின்லேருந்து மெசேஜ் வந்தது தான். அப்படியே எனக்கு ஹார்ட் பீட்டே ஸ்டாப் பண்ண மாரி இருந்தது. ஏன்னா, லிங்க்டின் வந்து ஒரு தனி உலகம். ஆக்சுவலா என்னோட கொலீக்ஸ் இன்னும் நெறைய பேருக்கு நான் வந்து YouTube பத்தி ஆஃபீஸ்ல பேசக்கூட மாட்டேன் நானு. அது ஒரு தனி வேர்ல்டு. இது ஒரு தனி வேர்ல்டு. ஸோ அங்க போயிட்டு ஏதாவது இவங்க பாட்டுக்கு ஷேர் பண்ணா பயந்துட்டேன். அங்க போய் பார்த்தா, இங்க ஃபாலோ பண்றவங்க ஒரு சில பேர் அங்க இருப்பாங்களா லிங்க்டின்ல. ஸோ அவங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மெசேஜ் வருதுன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இருந்தது லிங்க்டின்ல. பட் எனிவே எல்லாத்துக்கும் நான் வந்து பாஸ்வேர்ட் மாத்திட்டேன். இப்ப ஏன் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன்னா, லாஸ்ட் வீக் எனக்கு திரும்ப Facebookல வந்து மெசேஞ்சர்ல இப்ப தான் நான் Facebookே வந்து கொஞ்சம் பார்க்குறேன். ஏன்னா Instagram இல்லாதனால லாஸ்ட் வீக் திரும்ப வந்து அனுப்பியிருந்தாங்க. என்னோட பேர்லேருந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் வந்ததுன்னு. அது எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல எனக்கு. அதனால சரி ஓகே. YouTubeல வந்து இப்ப நான் ஜஸ்ட் ஷார்ட்ஸா கூட போட்டுறலான்னு யோசிச்சேன். ஆனா ஷார்ட்ஸ் போட்டா அது வந்து எல்லாருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. அதனால தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ நான் வந்து
மேக்ஸிமம் என்னோட அக்கவுண்ட் ரெக்கவர் பண்றதுக்கு எதுக்கு ட்ரை பண்றேன்னா, ரெக்கவர் பண்ணிட்டு யாருக்கும் வந்து எந்த மெசேஜும் போக்கூடாது. டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியால தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா, என்னால வந்து யாரும் எந்த பிரச்சனையிலயும் மாட்டக்கூடாது. அது எனக்கு ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. அண்ட் என்னோட பேர்லேருந்து எதுவும் தப்பான மெசேஜும் போக்கூடாது. இதான் ரீசன். ஸோ இப்போதைக்கு நான் Facebookல ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் பெருசா அதுல ஆக்டிவா இல்ல. ஆஸ் யூசுவல் YouTubeல மட்டும் தான் ஆக்டிவா இருக்கேன். ஸோ நான் YouTubeலயே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து நான் வந்து இந்த பேஜே வந்து ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ண போறேனா, இல்லன்னா புதுசா பேஜ் கிரியேட் பண்றேனா, இது எல்லாமே சொல்றேன். அதே மாரி ஆ எல்லாத்துக்கும் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வைங்க. நான் YouTubeல மட்டும் அத பண்ணி வச்சிருந்தேன். அது பண்ணுங்க. இன்னொன்னு வந்து YouTube அண்ட் Instagram, Facebook எல்லாத்துக்கும் ஒரே இமெயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மாத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். அதனால தான் என் YouTube வந்து தப்பிச்சது. ஸோ YouTubeக்கு வந்து நான் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் இமெயில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் YouTubeக்குன்னு எல்லா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது செக்யூர்டா இருக்கு. அதே மாரி Instagram அண்ட் Facebookக்கு வந்து நான் என்னோட மெயில் வந்து பர்சனல் இமெயில் வச்சிருக்கேன். அதுவும் வந்து நீங்க தனி இமெயில் வந்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் சேஃப். எல்லாமே வந்து தனித்தனியா வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வந்து உங்கள ஹேக் பண்ணாலும், மத்த சோஷியல் மீடியால நீங்க உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி பண்ணிடுறது பெட்டர். அண்ட் Instagram அண்ட் Facebook வந்து வெரிஃபைட் பட்டன், அதாவது வெரிஃபைட்னா நம்ம வந்து மந்த்லி பணம் வந்து பே பண்ணீங்கன்னா, நீங்க ப்ளூ டிக் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அத மாரி வச்சிருக்கிறது வந்து பெட்டர். கோயிங் ஃபார்வர்ட் நானும் அதான் வந்து பண்ண போறேன். ஸோ ப்ளூ டிக்கோட வெரிஃபிகேஷனோட தான் என்னோட அக்கவுண்ட் வந்து வரும். அண்ட் இத ஹேக் பண்ணது வந்து தமிழ் பையன்னு சொன்னேன்ல, எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என்னோட ஸ்கூல் மேட் வந்து எனக்கு WhatsAppல ஃபுல்லா ஸ்க்ரீன்ஷாட் அந்த பையன் வந்து பேசின எல்லாத்தையும் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு இருந்தா. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பேசுவோம் நார்மலா, அது இது அப்படி எது பேசுறோம்னா எப்படி டைப் பண்ணுவோம்? ITHU அப்படி டைப் பண்ணுவோம்ல. ஸோ அத மாரி அந்த பையன் வந்து டைப் பண்ணியிருந்தான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஓகே, நான் ஏதோ ஒரு யூரோப்பியன் நெனச்சேன். ஓ இல்ல, ஏதோ ஒரு தமிழ் பையன் தெரிஞ்சது. பட் இது மாரி ஹெல்ப் பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வேணும்னே பண்ண மாரி இருக்கு. ஏன்னா, செம்ம கடுப்பாயிட்டாங்க. நான் என்னோட Facebook ரெக்கவர் பண்ணோனே, என்னோட Facebooக்க ரெக்கவர் பண்றவ உன் Instagramம தூக்குறோன்னு மொத்தமா டெலீட்டே பண்ணிட்டாங்க. பட் ஓகே, அதில வந்து பெருசா நெறைய ஃபாலோவர்ஸ் இல்ல. பட் ஸ்டில் நெறைய பியூட்டிஃபுல்லான மெமரீஸ் இருந்தது. உங்க எல்லார் கூடயும் பேசின அந்த பியூட்டிஃபுல்லான மெமரீஸ்லாம் வந்து நான் நெறைய மிஸ் பண்ணுவேன். பட் எனிவே நான் திரும்ப அப்டேட் வந்து உங்களுக்கு என்னோட சேனல்லயே வந்து குடுக்குறேன். எய்தர் என்னோட அக்கவுண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு, இனிமே எதுவும் ப்ராப்ளம் இல்லனாலும் லைக் அப்டேட் குடுக்குறேன் YouTubeல. புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்றேனாலும், அதுவும் வந்து நான் YouTubeல போடுறேன். இப்போதைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இப்ப தான் ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. அப்படியே நான் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸ இப்ப தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஆ ஸோ நான் வந்து YouTubeல அப்டேட் பண்ற வரைக்கும், தயவு செஞ்சு லிங்க் எதுவுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. எந்த மெசேஜும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸை என்னால தயவு செஞ்சு யாரும் மாட்டிக்காதீங்க. அப்படி யாராவது ஆல்ரெடி மாட்டியிருந்தீங்கன்னா, அதுக்கு நான் பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா, அது என்னோட மிஸ்டேக்கும். நான் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். யூசுவலா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். எப்படி இத மிஸ் பண்ணேனே தெரியல. பட் இது ஒரு லெசன் தான் எனக்கும். எப்படி வந்து என்னோட அக்கவுண்ட் வந்து செக்யூர்டா வச்சுக்கணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லா இடத்துலயும் ஆன் பண்ணணும். எந்த இமெயில் யூஸ் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இப்ப லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் புவனா.